Hi friends, recently One Piece manga chapter 1159 release ஆச்சு. அந்த சாப்டரில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டான விஷயம் இருந்தனால நான் ஒரு பர்டிகுலரான விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தேன். அந்த சாப்டருக்கான வீடியோ போட போஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தேன். அது என்னன்னா, அந்த சாப்டரில் காடு வெளிக்கான டோர்னமெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ப்ரைஸ் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. கூடவே வந்து 9 ட்ரெஷர் செஸ்ட்டையும் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி காடு வெளி டோர்னமெண்ட்டில் ஜஸ்ட் 6 ட்ரெஷர் செஸ்ட் தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ 9 காமிச்சிருப்பாங்க. அதை பற்றி தான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருப்பேன். இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே அந்த 9 ட்ரெஷர் செஸ்ட்லையும் என்னென்ன டெல் ஃபுட் இருந்துச்சு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும், செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே ஒவ்வொரு 3 வருஷத்துக்குமே ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. லைக் ஹண்டிங் காம்படிஷன் மாதிரி அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி. அந்த டைமில் தான் மோஸ்ட்டாக நிறைய செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே மேடு ஜிஎஸை விட்டுட்டு லோவர் வேர்ல்டுக்கு வருவாங்க. மற்றபடி ரொம்ப ரேர் தான் அவங்க லோவர் வேர்ல்டுக்கு வர்றது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஏகப்பட்ட செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே லோவர் வேர்ல்டுக்கு வருவாங்க. அதுவும் பர்டிகுலரான ஒரு ஐலண்டுக்கு வருவாங்க. அதுவும் அந்த ஐலண்டை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அந்த ஐலண்டு வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த ஐலண்டில் வந்து ரிச்சான ரிசோர்ஸஸ் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டை தேர்ந்தெடுத்து அந்த ஐலண்டில் தான் அவங்க காம்படிஷன் நடத்துவாங்க, அந்த டோர்னமெண்ட் நடத்துவாங்க. லைக் அந்த டோர்னமெண்ட் எப்படின்னா, ஹியூமன்ஸை ஹேண்ட் பண்ணுறது தான். ஸ்லேவ்ஸு, அப்புறம் அந்த ஐலண்டில் இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள்ஸ் இருக்கும்ல, அவங்க எல்லாருமே கில் பண்ணி அவங்க வந்து விளையாடுவாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. இது வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்குமே நடக்கும். இந்த டோர்னமெண்ட்டை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காண்டி பாயிண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நிறைய ப்ரைஸஸுமே ஆட் பண்ணாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் யார் டாப்பாக வராங்களோ அவங்களுக்கு கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அது ரொம்பவே ரேராக இருக்கும். காடு வெளியில் இந்த கிராண்ட் ப்ரைஸ் யாராக இருந்தாங்கன்னா நம்ம சாக்கியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்காண்டி ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான லெஜெண்டரியான டெல் ஃபுட்ஸையும் வச்சுருந்தாங்க. இப்படி செலஸ்டியல் டிராகனுமே அந்த டோர்னமெண்ட்டை நடத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆட்களை கில் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கிடைக்கும். லைக் அந்த ஐலண்டில் வாழக்கூடிய மக்களை கில் பண்ணால் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இவங்க கொண்டு போகக்கூடிய ஸ்லேவ்ஸை கில் பண்ணால் ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் சூப்பர் ரேபிட்டு, அப்புறம் ரேர் சூப்பர் ரேபிட்டு நிறைய கான்செப்ட் இருக்கும். ஒவ்வொரு ஆட்களை கில் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸுமே கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸில் யார் டாப்பாக வராங்களோ, ஒரு ஆள் எவ்வளோ பாயிண்ட் எடுத்து டாப்பாக வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸுமே கிடைக்கும். இப்படி இவங்க நிறைய ஐலண்டை டிஸ்ட்ரை பண்ணியிருப்பாங்க. அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே கில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐலண்டில் உள்ள ரிச்சான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ஐலண்டை டிஸ்ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக இந்த டோர்னமெண்ட் எப்போ நடந்துச்சுன்னா 38 வருஷத்துக்கு முன்னாடி காடு வெளியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அந்த டோர்னமெண்ட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட் நடக்கவே இல்லை. இத்தனை வருஷமாக நடக்காம தான் இருக்குது, 38 வருஷமாக நடக்காம தான் இருக்குது. பட் கடைசியாக காடு வெளியில் தான் அந்த டோர்னமெண்ட்டுமே நடந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி நிறைய பவர்ஃபுல்லான டெல் ஃபுட்ஸை வச்சுருந்தாங்க. கூமாவோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு என்ன தான் காடு வழியை பற்றி நமக்கு ஓரளவுக்கு சொல்லியிருந்தாலுமே கூமாவோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் தான் அதை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் தான் நமக்கு 6 ட்ரெஷர் பாக்ஸை காமிச்சிருந்தாங்க. பட் ரீசெண்டாக வந்த சாப்டரில் அந்த 6 ட்ரெஷர் பாக்ஸ் வந்து இப்போதைக்கு 9 ட்ரெஷர் பாக்ஸாக மாறி இருக்குது. ஓடா எக்ஸ்ட்ரா வந்து 3 ட்ரெஷர் பாக்ஸை ஆட் பண்ணியிருக்காரு. மேபி ஸ்டோரிக்காண்டி ஆட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது, காடு வழி டோர்னமெண்ட்டில் மொத்தமாக 9 பவர்ஃபுல்லான டெல் ஃபுட்ஸ் இருந்துருக்குன்ட்டு. ஃபேன்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி தலையை பிச்சுட்டு இருந்தாங்க அந்த 6 ட்ரெஷர் பாக்ஸில் என்னென்ன டெல் ஃபுட் இருக்குன்ட்டு. ஏன்னா அதில் வந்து நமக்கு 2 அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒன்று கூமாவோட பாப்பா ஃப்ரூட்டு, என்னோட கைடாவோட அசுரசு டிராகன் ஃப்ரூட்டு. இந்த ரெண்டுமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நமக்கு தெளிவாக தெரியும். அதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாருமே மற்ற 4 ட்ரெஷர் பாக்ஸில் என்னென்ன டெல் ஃபுட்ஸ் இருக்குன்ட்டு தலையை பிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஓடா 9 மாற்றினால எல்லாருமே தலையை பிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட தியரிஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஸ்பெகுலேஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய டெல் ஃபுட்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த டெல் ஃபுட் தான் காடு வெளியோட அந்த ட்ரெஷர் பாக்ஸில் இருக்க வாய்ப்பு இருந்திருக்குன்ட்டு நிறைய டெல் ஃபுட்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாருமே என்னென்ன டெல் ஃபுட்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்ட்டு இப்போ நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி 2 டெல் ஃப்ரூட்டு. ஒன்று நீக்யூ நோமி, அதாவது கூமாவோட பாப்பா ஃப்ரூட்டு. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்ட்டு நமக்கு தெளிவாக தெரியும். கூமா இந்த டெல் ஃப்ரூட்டை காடு வெளியில் சாப்பிட்ருப்பான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மிகப்பெரிய கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸுக்கு நடுவில் வந்து 500க்கும் மேற்பட்ட ஸ்லேவ்ஸை காப்பாற்றிருப்பான். அடுத்தது அஃபிஷியலாக ரிவீல் பண்ண இன்னொரு டெல் ஃபுட்னா யுவா நோமி, அதாவது ஃபிஷ் ஃப்ரூட்டு மாடல் அசு டிராகன். இதோட யூசர் வந்து கைடோ.
கைடோ இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு பீஸ்டாவே மாறி இருப்பான். யாராலுமே இவனை தோக்கடிக்க முடியாது. 1 vs 1 ஃபைட்டில் தோக்கடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறி இருப்பான் இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் இந்த டெவில் ஃப்ரூட்டை இவன்கோ தான் சாப்பிட்றதுக்காண்டி போயிருப்பான். பட் அந்த இடத்துல பிக் மாம் வந்து அந்த டெவில் ஃப்ரூட்டை எடுத்திருப்பா. எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து கைடோ கிட்ட கொடுத்துருப்பா. இதை தாண்டி எல்லாருமே கன்ஃபார்மாக சொல்லக்கூடிய ஒரு டெவில் ஃப்ரூட் என்னன்னா அது வந்து மங்கி டி டிராகனோட டெவில் ஃப்ரூட். எல்லாருமே இதை வந்து லோகியா டைப் டெவில் ஃப்ரூட்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெளிவாக தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஸ்டில் டிராகனுக்கு வந்து காட் வெளியில் தான் இந்த டெவில் ஃப்ரூட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் சாங்ஸ் சாம்பராக காப்பாற்றிருக்கான். நம்ம சாங்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரோஜர் மீட் பண்ண புஷ்ல ஒரு ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி தான் பார்த்துருப்பான். ஸோ அதுக்குள்ளே தான் சாங்ஸ் எடுத்திருப்பான். அந்த ட்ரெஷர் பாக்ஸுக்குள்ளே அந்த ட்ரெஷர் செஸ்ட்டுக்குள்ளே நம்ம சாங்ஸை வச்சதே வந்து மங்கி டி டிராகன் தான். அப்படி வைக்க போஸ்டில் அந்த செஸ்ட்டுக்குள்ளே ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்கும்ல, அதை நம்ம டிராகன் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, எடுத்து சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இப்போ எல்லாருமே கன்ஃபார்மாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு டெவில் ஃப்ரூட் என்னன்னா டொரி நோமி மாடல் ஃபீனிக்ஸி. இது ஒரு மித்திகல் ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட். இதை சாப்பிட்டது யாருன்னா மார்க்கோ. ஸோ எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் பீடுக்கு காடு வெளியில் இந்த டெவில் ஃப்ரூட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து மார்க்கோ கிட்ட கொடுத்துருக்கலான்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டெவில் ஃப்ரூட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நமக்கு தெளிவாக தெரியும். அஃபென்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், மூணுலேயுமே பெர்ஃபெக்ட் பேலன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. ஏன்னா மார்க்கோ அந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ண போஸ்டில் அன்கில்லபிளாக இருப்பான். அதனால அந்த டெவில் ஃப்ரூட் கண்டிப்பாக காடு வெளியில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஒயிட் பீட் எடுத்து ஃபியூச்சரில் மார்க்கோ கிட்ட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது மெரோமொரோனோமி, அதாவது லவ் ஃப்ரூட்டு. இது ஒரு பேரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட்டு. இதோட யூசர் பார்த்தீங்கன்னா போவா ஹான்கோக்கு. போவா ஹான்கோக் சாப்பிட்டனால தான் இந்த டெவில் ஃப்ரூட்டுமே ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. மற்ற ஆட்கள் சாப்பிட்ருந்தா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காது. பட் ஸ்டில் இந்த டெவில் ஃப்ரூட் மூலமாக எல்லாருமே கல்லா மாற்ற முடியும். போவா ஹான்கோக் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அண்ட் அதுலேயும் குறிப்பாக வந்து பிளாக் பீடு இந்த டெவில் ஃப்ரூட்டை பார்த்து பயந்துருப்பான். அண்ட் போவா ஹான்கோக்கை கில் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும், ஒரு வேர்ல்டு நோபல் தான் ஃபோர்ஸ் பண்ணி போவா ஹான்கோக்கை இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட வச்சிருப்பான். ஒரு கட்டத்தில் போவா ஹான்கோக்காக இருக்கட்டும், அவளோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், 3 பேருமே ஸ்லேவாக தான் இருந்திருப்பாங்க. மேடு ஜிஎஸ்ல ஸ்லேவாக தான் இருந்திருப்பாங்க. அந்த டைம் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க, அதுவும் ஃபிஷர்மேன் டைகர் மூலமாக. அடுத்தது யாமி நோமி, அதாவது டார்க் ஃப்ரூட்டு. இது ரொம்பவே பயங்கரமான ஒரு லோஜியா டைப் டெவில் ஃப்ரூட்டு. இதுவுமே ஸ்டார்டிங்கில் காடு வெளியில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நடந்த கலவரத்தில் இந்த டெவில் ஃப்ரூட் காணாமல் போயிருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒயிட் பீடு குரூமேட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கணும். அதை நம்ம பிளாக் பீடு சாப்பிட்ருக்கணும்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த டெவில் ஃப்ரூட் வந்து செரபரஸ் ஃப்ரூட்டு, அதாவது டாக் ஃப்ரூட்டு மாடல் செரபரஸ். இது வந்து யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா சாம்ரா கூட சோடு யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இது ஒரு ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட்டு. ரீசெண்டாக வந்த சாப்டரில் நம்ம லோக்கிக்கு எதிராக சாம்ராக்கு அவன் சோடை வெளியெடுத்து செரபரஸை வெளியே கொண்டு வந்திருப்பான். அந்த செரபரஸுமே நம்ம லோக்கியை அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி இந்த டெவில் ஃப்ரூட் வந்து காடு வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கார்லிங் எடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா வேற யாராவது எடுத்து வந்து ஃபியூச்சரில் சாம்ரா கிட்ட கொடுத்துருக்கலான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த டெவில் ஃப்ரூட்டு ரியூ நோமி மாடல் கிரினி. இது ஒரு மித்திகல் ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட்டு. இதோட யூசர் வந்து செயின்ட் கில்லிங்கம். இவன் ஒரு காட் நைட்டி. இவனால் பீப்புள்ஸை தூங்க வச்சு அவங்க கனவுல இருக்கக்கூடிய ட்ரீம்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ரீசெண்டாக வந்த எல்பா ஃபார்க்லையும் நமக்கு இதை காமிச்சிருப்பாங்க, இவனோட பவர்ஸை காமிச்சிருப்பாங்க. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட் வந்து காடு வெளியில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா காடு வெளி சம்பவத்தில் நிறைய காட் நைட்ஸுமே இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட காட் நைட்ஸுமே இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்த செல்சியல் டிராகனுமே இருந்திருக்காங்க. ஃபைனலி ஹிட்டோ நோமி மாடல் டைபுட்ஸு, அதாவது புத்தா ஃப்ரூட்டு. இது ஒரு மித்திகல் ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட்டு. இதோட யூசர் வந்து நம்ம சென்கோக்கு. இது மூலமாக எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு தெளிவாக தெரியும். ஃப்ளீட் அட்மிரலாகவே மாறி இருக்கான். இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து நம்ம கார்ப் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. கார்ப் எடுத்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நம்ம சென்கோக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்ப்புமே காடு வெளியில் இருந்திருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கார்ப்பு டெவில் ஃப்ரூட்டை எடுத்து அதை சென்கோக்கு கொடுத்துருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா டெவில் ஃப்ரூட் பக்கமே நம்ம கார்ப்பு போக மாட்டார். அதனால் இந்த விஷயம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் வேறு யாராவது சென்கோக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா சென்கோக்குமே காடு வழிக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 7 டெவில் ஃப்ரூட் தான் இப்போதைக்கு டாப் லிஸ்ட்டில் இருக்குது. எல்லாருமே இந்த 7 டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த 7 டெவில் ஃப்ரூட் தான் காடு வெளியோட அந்த ட்ரெஷர் டெஸ்ட்டில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இதை தாண்டி இன்னுமே ஒரு சில டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்ட்டு இப்போ 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு கட்டகுரியோட மோச்சி ஃப்ரூட்டு. நமக்கு தெளிவாக தெரியும், பிக் மாம் வந்து என்னதான் ராக் ஸ்பிரிட்ஸ் கூட காடு வெளிக்குள்ளே வந்திருந்தாலுமே அவளுக்குன்னு தனிப்பட்ட மோட்டிவ் இருந்துச்சு.
அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேர் அண்ட் டெவில் ஃப்ரூட்டை எடுத்து அவளோட சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கணும். அது ஃபியூச்சரில் இவளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. சந்தபடி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கட்டாகோரியோட டெவில் ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ டாப் 9ல் வந்து டாப் 7ல் வந்து அந்த டெவில் ஃப்ரூட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இந்த டெவில் ஃப்ரூட் இருக்குது, நம்ம கட்டாகோரியோட மோச்சு மோச்சு ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் இவன்கோவோட ஹொரு ஹொரு நோமி அண்டு சோமரோட இப்பா இப்போ நோமி. சோமருமே இந்த காடு வெளி இன்சிடென்ட்ல இருந்திருக்கான். மேபி அவனுக்குமே ஒரு டெவில் ஃப்ரூட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் குன்கோவோட ஆரோ ஆரோ நோமி, அவளுமே இந்த காடு வெளி இன்சிடென்ட்ல இருந்திருக்கா. ஸோ ஃபைனலி எல்லாருமே பேசிட்டு இருக்க இன்னொரு டெவில் ஃப்ரூட்னா காகே காகே நோமி. இப்படி இவ்வளோ டெவில் ஃப்ரூட்ஸ் தான் இந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு நிறைய ஃபேன்ஸ் ஸ்பெகுலேஷன் பண்ணுறாங்க, தியரியாக இருக்குது. பட் எதுவுமே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன இவ்வளோ டெவில் ஃப்ரூட்டில் என்னென்ன டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு கீழே கான்வர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது டெவில் ஃப்ரூட் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதையும் கீழே கான்வர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.